வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை வந்தடைந்தார் ஜெய்சங்கர். புதிய மதுபான சாலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். கெஹிலியவின் சொத்துக்களுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீடிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைவதற்கும் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அழுத்தங்களை குறைப்பதற்குமான மாற்றுத் தீர்வுகளுக்கு முன்னின்று செயற்பட உள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை வந்தடைந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து உரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மாற்று அணுகுமுறைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் தமது இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதி தூதுக்குழுவின் பிரதானி கலாநிதி பீட்டர் டூவல், இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தனால் வீரசிங்க உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்றிருந்தார்கள். இதன்போது சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான தற்போதைய வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது சட்டம்சார் தொழிலுக்கு திரும்பியுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். என்னுடைய இடத்துக்கு திரும்புவது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கிய உறுப்பினராக அலி சப்ரி தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார். அவர் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் இருவரின் அரசாங்கத்தின் கீழ் நீதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நேற்று காலை நாட்டை வந்தடைந்தார். அவர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது கடந்த காலங்களில் இந்திய இலங்கை கூட்டு முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்ட மற்றும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் மார்பக புற்றுநோய் காரணமாக ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. தேசிய புற்றுநோய் தடுப்பு பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. வருடமொன்றில் புற்றுநோயுடன் 5500 பெண்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். நாளொன்றில் புதிய நோயாளர்கள் 15 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அத்துடன் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அதிகளவில் மார்பக புற்றுநோய்க்கு உள்ளாகுவதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் தொடர்பாக வெளிப்படுத்தப்படும் மாதமாக பிரகடனப்பட்டுள்ளது. அடையாளம் காண்போம், சிகிச்சை அளிப்போம், வெற்றிகளை கொள்வோம் என்ற துணைப்பொருளில் இந்த தெளிவுபடுத்தல் இடம்பெறுகின்றவை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பங்குச்சந்தை குறிகாட்டுகளில் இன்று குறிப்பிடத்தக்க உயர்வு நிலை பதிவாகியுள்ளது. கடந்த ஜூலை மாதத்துக்கு பின்னர் முதல் முறையாக அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்றைய தினம் 12,000 புள்ளிகளை கடந்துள்ளது. அதன்படி அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்றைய தினம் 123.50 புள்ளிகள் அதிகரித்து 12,053.49 ஆக பதிவாகியுள்ளது. S&P ஸ்ரீலங்கா 20 விலைச்சுட்டன் 59.39 புள்ளிகள் அதிகரித்து 3,543.222 பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இன்றைய நாள் முடிவில் மொத்த புள்ளி விவரி 2.83 பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்பில் சந்தித்துள்ளார். இதன்போது புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் வாழ்த்துச் செய்திகளையும் தெரிவித்தார். இதன்போது இரு நாடுகள் மற்றும் பிராந்திய மக்களுக்கு நலனுக்காக முன்னெடுத்து வரும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதோடு இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவதும் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. மின்சார சபை அலுவலகத்தில் நேரடியாக மின்கட்டணம் செலுத்த பொதுமக்களுக்கு புதிய நிபந்தனை விதித்து தமிழ்நாட்டு மின்சார சபை அறிவித்துள்ளது. ரூபாய் 4,000க்கும் அதிகமான மின்கட்டணத்தை மின்சார சபை அலுவலகத்தில் இனி நேரடியாக செலுத்த முடியாது என்றும், ரூபாய் 4,000க்கும் அதிகமான மின்கட்டணத்தினை இனி இணையத்தின் மூலமாக மட்டுமே செலுத்த முடியும் என்றும் மின்சார சபை தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இனிவரும் மாதங்களில் ரூபாய் 3,000, 2,000 ரூபாய் என மின்சார சபை அலுவலகத்தில் செலுத்துவதற்கான அதிகபட்ச தொகை படிப்படியாக குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் திறக்கப்பட உள்ள மதுபான சாலையினை எதிர்த்து பொதுமக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டார்கள். புதிதாக வழங்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் நீர்வேலி பகுதியில் மதுபான சாலை ஒன்றில் திறப்பிற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை உடனடியாக நிறுத்துமாறு கோரி கோப்பாய் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
நீர்வேலி பகுதியில் அத்தியார் இந்து கல்லூரி, கந்தசுவாமி கோயில் என்பவற்றுக்கு அருகில் குறித்த மதுபான சாலை திறக்கப்பட உள்ளதால் பாடசாலை மாணவர்கள் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இதனால் பாதைப்படைவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் கோப்பாய் பிரதேச உதவி செயலாளருக்கு பொதுமக்கள் மனு ஒன்றினையும் கையளித்துள்ளார்கள். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பிற்பகல் உயர்மட்ட அதிகாரிகள் பலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அதற்கமைய இன்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கை சந்தித்த ஜெய்சங்கர் பின்னர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவையும் சந்தித்துள்ளார். அத்தோடு முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுடனும் ஜெய்சங்கர் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதனை சயித் பிரேமதாசா தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிலிருந்து பிரதிவாதிகளை விடுவிப்பதற்காக விடுவிக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பாக உத்தரவு எதிர்வரும் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது. 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது ராஜித சேனாரட்ன மற்றும் இருவர் வெள்ளை வேன்களில் ஆட்கடத்தப்பட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றை நடத்தி அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு பாதகமான முறையில் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நியாயமாக சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதால் பிரதிவாதிகளை விடுவிக்குமாறு பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இதன்போது பிரதிவாதியான ராஜித சேனாரட்னவுக்கு எதிராக போதிய சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதால் பிரதிவாதிக்கு அழைப்பாணை அழைப்பி இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இருதரப்பு முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அழைப்பாணை விடுவிக்காமல் விடுவிப்பதா இல்லையா என்பது குறித்து 24ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி கொழும்பில் வெள்ளை வான்களிலிருந்து மக்கள் கடத்தப்பட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மாநாட்டை நடத்தி அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்சவை பாரபட்சம் பார்க்கும் நோக்கில் பொய்யான சாட்சியங்களை உருவாகி ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடிய ஊழல் செயலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டு பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன மற்றும் அரசு மருந்த கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது ரூமி ஆகியோருக்கு எதிராக மேற்படி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சங்க சின்னம் தனியொரு கட்சியின் சின்னமாக மாறியுள்ளதென தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. தங்களது தரப்பு ஏற்கனவே கூறியதை போன்று சங்க சின்னம் தனியொரு கட்சியின் சின்னமாகவே மாறியுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரட்னம் சுஹாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். சங்க சின்னம் அரசியல் பேதங்களை கடந்து பொது சின்னமாக இருக்க வேண்டும் என கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதி காற்றில் பறந்துவிட்டதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி திட்டங்கள் என்பவற்றை இடைநிறுத்தி விதிக்கப்பட்ட உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நீடித்து இன்று உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைக்க முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான 16 வங்கிக் கணக்குகளுக்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 97 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 ஆயுள் காப்புறுதி திட்டங்களும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்றைய தினம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய குறித்த தடை உத்தரவு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.